Taste the Daily. அதிமுக நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தனி உதவியாளராக பணியாற்றிய மகாலிங்கம் வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்தார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் 3வது தெருவில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த மகாலிங்கத்தின் உடைய உடலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவரது உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் பல்வேறு தருணங்களில் உடன் இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற மகாலிங்கம் உயிரிழந்தது மிகப்பெரிய இழப்பு என தெரிவித்தார். கட்சிப் பணிகளில் புரட்சித் தலைவர் எண்ணுகிற எண்ணத்தை ஈடேற்றி கட்சி தொண்டர்களுக்கு அளப்பரிய உதவிகளை புரட்சித் தலைவர் சார்பில் செய்தவர் மகாலிங்கம் அவர்கள். மகாலிங்கத்தினுடைய குடும்பம் புரட்சித் தலைவருக்காகவே பாடுபட்டு மறைந்த ஒரு உன்னத குடும்பம். சென்னை மீனம்பாக்கத்தில் சீராக இருந்த காங்கிரீட் சாலையை உடைத்து புதிய சாலை அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாரதியார் தெருவில் ஏற்கனவே நன்றாக இருந்த சாலையை அதிகாரிகள் திடீரென உடைத்து புதிய சாலை அமைக்கும் பணியை மேற்கொண்டனர். நன்றாக உள்ள சாலையை உடைத்து புதிய சாலை அமைப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய மக்கள் சென்னையில் பல சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது எனவும் இந்த பணத்தில் அந்த சாலையை சீரமைக்கலாம் எனவும் குமரினர். திறனற்ற திமுக அரசு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு மக்கள் வரி பணத்தை வீணடித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மீனம்பாக்கத்தில் சீராக இருந்த காங்கிரீட் சாலையை உடைத்து புதிய சாலை அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாரதியார் தெருவில் ஏற்கனவே நன்றாக இருந்த சாலையை அதிகாரிகள் திடீரென உடைத்து புதிய சாலை அமைக்கும் பணியை மேற்கொண்டனர். நன்றாக உள்ள சாலையை உடைத்து புதிய சாலை அமைப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய மக்கள் சென்னையில் பல சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது எனவும் இந்த பணத்தில் அந்த சாலையை சீரமைக்கலாம் எனவும் குமரினர். திறனற்ற திமுக அரசு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு மக்கள் வரி பணத்தை வீணடித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.